சிந்தனைக்கும் செழிப்பிற்கும் மாபெரும் தொடர்பு இருக்கிறது. ஆமென். The blessed, எல்லாம் சொல்லுங்க, blessed by God's grace and compassion is he who consider the helpless. எப்படி போட்டிருக்குது? He who consider the helpless. உதவியற்ற மக்களை குறித்து கொஞ்சம் என்ன பண்றான்? கன்சிடர் பண்ற. சில பேர் சொல்றாங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, மறுபடியும் கொஞ்சம் ஏதாவது என்ன பண்ணுங்க, யோசிங்க. கன்சிடர் பண்றான். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? The Lord save him in the day of trouble. ஆமென், ஆமென். கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாரு? தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். இன்னொருத்தன் கஷ்டப்படுறானேன்னு அவன் நினைக்கிறான். கடவுள் உன்னை கஷ்டப்படாம நான் பார்த்துக்கிறேன்டா. தாங்க ராஜ்யம். ஆனா எப்படிடா அடுத்தவனுக்கு எதிராக ஏதாவது பண்றதுன்னா அது ராஜ்யமே கிடையாது, அது பூஜ்யம். எப்படி இன்னொருத்தரை தூக்குறது, எப்படி இன்னொருத்தருக்கு நன்மை செய்யறது, எப்படி இன்னொருத்தருக்கு பிரோஜனமா இருக்கிறது, எப்படி சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, எப்படி கடவுளுடைய நோக்கங்களை நான் இந்த பூமியில செய்யறது, இப்படி சிந்திச்சீங்கன்னா வராத பணம் உங்க கையில வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் சிந்தனைக்கும் செழிப்பிற்கும் மாபெரும் தொடர்பு இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பிற்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நீங்கள் சரியான விதத்தில் சிந்திப்பீங்கன்னா கொட்டாத ஆசீர்வாதம், நன்மை உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். சிந்தனையினாலே செல்வம் சேருகிறது. ஆமென். செல்வத்தை, சரியான சிந்தனை செல்வத்தை என்ன பண்ணுது? ஈர்க்கு. எல்லாம் சொல்லுங்க, ரைட் திங்கிங். Amen. It attracts richness. Amen. சரியான எண்ணங்கள், சரியான விதத்தில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது நீங்க எதை இழுக்கிறீங்க? நல்ல காரியங்களை, நன்மைகளை, உயர்வுகளை, வெற்றிகளை என்ன பண்ண ஆரம்பிக்கீங்க? ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. ராஜ்யத்தின் செல்வம் உங்களை நோக்கி திரும்பும். You will attract kingdom prosperities. Amen.